குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, மே 1ஆம் தேதி. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சித்ரா பௌர்ணமி, அர்த்தநாரீஸ்வரர் விரதம், புத்த பூர்ணிமா, தொழிலாளர் தினம். மே 1னாவே உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். தொழிலாளர் தினம். அனைத்து தொழிலாளர்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். மே 1 நாம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் வீட்டில் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ, உப்பு, கல்லுப்பு, பூ இதெல்லாம் வாங்குவோம். ஒரு 10 ரூபாய்க்குன்னா அது வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலே இருக்கிறத எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்கள். அதில் ரூபா நாணயமும் ஒரு 100 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா வச்சு அதை நீங்கள் சாமி முன்னாடி வச்சு இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம எப்போவுமே மாதப்பிறப்பு, தமிழ் மாத, ஆங்கில மாதப்பிறப்பு, வருடப்பிறப்பு எல்லாமே இதை செய்வோம். இதையும் நீங்கள் செஞ்சுருங்க. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் நம்ம கண்ணகி கோயில் 3 நாள் திறந்துருக்கோம். அதாவது கண்ணகி தன்னுடைய மதுரையை எரித்திட்டு அங்கே முடிச்சுட்டு அவங்க கண்ணகி கோயில் அந்த இடத்திலிருந்து விண்ணுலகம் சென்றதாக ஒரு ஐதீகம். அங்கே அந்த கோவில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் 3 நாள் திறந்துருக்கும். தமிழ்நாடு அரசும் கேரளா அரசும் அதை இணைந்து, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் இது பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அங்கே கோவில்லாம் ஒன்றும் இருக்காது, உடைந்த கல் அதெல்லாம் தான். ஆனால் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் நடந்து வருவாங்க. நடந்து வந்தால் அந்த அட்டைப்பூச்செல்லாம் கடிச்சிடும். நீங்கள் அதனால் அதில் போவேன்னா அது ஜீப்லேயே போயிட்டு ஜீப்லேயே வந்துடலாம். ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். குமிழியை தாண்டி அந்தான போகணும். அந்த முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. சித்ரா பௌர்ணமி, அர்த்தநாரீஸ்வரர் விரதம், புத்த பூர்ணிமா, தொழிலாளர் தினம், அரசு விடுமுறை நாளைக்கு. குறிப்பு தொண்டர் நாயனார் குரு பூஜை, அரசு விடுமுறை. நீச்சல் முறைப்படி கற்றிருந்த கர்ப்பிணி பெண்கள் நீச்சல் அடிக்கலாம். இதன் மூலம் கால் வீக்கம் சரி செய்து கொள்ளலாம். ஐயோ, அதெல்லாம் கர்ப்பிணி பெண்கள்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கால் வீக்கம்னா கொஞ்சம் வாக்கிங் போனீங்க. தீங்கு செய்யாதிருத்தலே நன்மைகளில் எல்லாம் முதன்மையானது. சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்கள் மட்டுமல்ல, கஷ்டங்களுக்கு காரணமானவர்களை கூட சிரித்து கொண்டே கடந்துவிடு. 1/5/2026 மே 1 பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சந்திராசிரமம், ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். நல்ல நேரம் என்கின்ற சுபகுறை காலை 9:30 to 10:30, 10:30 to 12 நாம் எப்போது ராகு கால பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்வோம். அதை நீங்கள் இந்த தடவை செய்யுங்க. துர்க்கை அம்மனை நினைத்து செல்வாக்கு எப்போ இருக்குது, எலுமிச்சம்பழ தீபம் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கில் கூட தீபம் போடலாம். கோயிலுக்கு போய் போடவங்க பண்ணுங்கள், இல்லை வீட்லேயே கூட நம்ம செய்யலாம். இன்றைய ராசி பலன். மேஷம் நட்பு, ரிஷபம் நலம், மிதுனம் பொறுமை, சிம்மம் நன்மை, கன்னி வெற்றி, விருச்சிகம் சுகம், கன்னி சுகம், துலாம் அமைதி, விருச்சிகம் சுபம், தனுசு யோகம், மகரம் சாந்தம், கும்பம் வரவு, மீனம் எதிர்ப்பு. இன்னைக்கு காலையில் சுவாதி நட்சத்திரம் தொடர்ந்து நள்ளிரவு, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். பௌர்ணமி பூஜை நம்ம சத்யநாராயண பூஜை செய்கிறவங்களும் நம்ம செய்வோம். கிரிவலம் போகிறவங்க இருக்காங்க. நம்ம பௌர்ணமினாவே அந்த கிரிவலம் போகிறவங்க இருப்பாங்க. இல்லை சத்யநாராயண பூஜை உங்களுக்கு எது நீங்கள் எது செய்கிறது வழக்கமோ அதை நீங்கள் செய்யுங்க.
உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், இதுதான் நட்பு. பெண்கள் பொதுவாக குழந்தை பெற்றெடுத்தால் பிறகு அவர்களுக்கு சதை பிடிப்பு அதிகமாக சேரும். அந்த சதையை குறைப்பதற்கு வெந்தயம் பெரிதும் உதவுகிறது. வெந்தயம் மோரில் கலந்து சாப்பிடுவாங்க, வயிற்று வலி இது பண்ணுறது. எவ்வளவு நிறைவு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. எல்லாமே இப்படி தான். ஒரு நாணயம்னா இரு பக்கமும் இருக்கும், இரு பக்கம் உண்டு. இன்பம் துன்பம் எல்லாமே, இன்பம் துன்பம் இருப்பது தான் வாழ்க்கை. ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே இருந்துட்டாலும் நம்ம சந்தோஷம், கஷ்டம் மட்டுமே எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. இரவு முடிந்து பகல், பகல் முடிந்து இரவு, இதுதான் இயற்கையினோட நியதி. அதனால் அதில் ஒன்றும் இது இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பழைய பாட்டுங்கிறத இது பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இருக்க விரும்பல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.